வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான, டேஸ்டியான, கிரிஸ்பியான போண்டா. அதாவது முட்டைக்கோஸ் போண்டா தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஒரு ஹாஃப் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ஹாஃப்னா இது ரொம்ப குட்டி முட்டைக்கோஸு. அதனால ரொம்பவே குட்டியான முட்டைக்கோஸ் தான். அதனால நான் அதில ஹாஃப் எடுத்துட்டு ரொம்ப தின் ஸ்லைஸா நான் கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஆப்ஷனல் தான் மிளகாய். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அது கூட நம்ம ஒரு 1/2 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அது மாதிரி 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதை விட கம்மியாக இருந்தால் கூட ஓகே தான். கொஞ்சமாக மிளகுத்தூள், ஜீரகத்தூள் போடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு பிஞ்ச் அமௌண்ட் ஆஃப் ஓமம் போட்டாலும் ரொம்ப நல்லது தான், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணுங்கள். அது மாதிரி தண்ணியை ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு பார்த்துங்க. ரொம்ப தண்ணியாக விட்டிங்கன்னா எண்ணெயில் போடும்போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஒரு வடை சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி குட்டி சைஸ் போண்டா மாதிரி உருட்டி வச்சுட்டு எண்ணெயில் போடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ளாட்டியும் அது வந்து ஒரு பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிடும். பொன்னிறமாக வந்தோடனேயே நீங்கள் எடுத்துடுங்க. அது ரொம்ப கறி பிடிச்ச மாதிரி போச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக போயிடும். அது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி திருப்பி போடுறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா ஒரே பக்கமாக வெந்தாலும் அது வந்து ஒரு மாதிரி ஒரு பக்கம் வெந்தும் ஒரு பக்கம் வேகாத மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி வச்சு எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் அதிலேயே ஒட்டிடும். இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon. Take care. Bye bye.